திருச்சட்டம் நன்றாக படித்த அறிஞர் ஒருவர் இயேசுவை சோதிப்பதற்காக இயேசுவிடம் வந்து முடிவில்லாத வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்றும் யார் எனக்கு அடுத்தவர் என்றும் கேள்வி கேட்டு தன்னை உத்தமனாக காட்ட விரும்பின திருச்சட்ட வல்லுநருக்கு இயேசு சொன்ன உவமை இது. ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்பொழுது கள்வர்கள் கையில் அகப்பட்டுக் கொண்டார். கள்வர்கள் அவரின் ஆடைகளை உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டுச் சென்றார்கள். குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார். அவர் குற்றுயிராக இருப்பவரை கண்டதும் மறுபக்கமாக சென்று விட்டார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து குற்றுயிராக இருப்பவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டு மனது உருகி அவருடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவரை தான் வந்த கழுதையின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 பணத்தை எடுத்து சத்திரத்தின் பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் ஏதாகிலும் அதிகமாய் செலவானால் நான் திரும்பி வரும்பொழுது உனக்கு தருவேன் என்றான். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இந்த 3 பேரில் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு திருச்சட்ட வல்லுநரை கேட்டார். அதற்கு திருச்சட்ட வல்லுநர், அவருக்கு இரக்கம் காட்டின சமாரியனே என்றார். இயேசு, நீரும் அப்படியே சென்று எல்லோருக்கும் இரக்கம் காட்டும் என்றார். லூக்காஸ் எழுதின செய்தி 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 37 முடிய.